ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோன்னா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலியும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ், விலாக்ஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக வர ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெசிபியை பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் பிளாக் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சா கருத்து போயிடும். அதுக்காக தான். உருளைக்கிழங்கும் வந்துட்டு உப்பு தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் பிளாக் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சா. அதனால் பாருங்கள், ஆனியன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளான ப்ரிப்ரேஷன் சொல்லலாம். என்னோடய ஸ்டைலில் ரெசிபி பண்ணுறேன். எங்கள் வீட்டு ஸ்டைல் இதுன்னு சொல்லலாம். பாருங்கள், குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்துட்டு. அதுக்குள்ளே பாருங்கள், நான் வந்துட்டு தேங்காய் எடுத்திருக்கேன் மிக்சரில். அப்புறம் ஜீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, இதை வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே ஆனியன் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் கூட. கத்திரிக்காயும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். தக்காளி போடும்போது அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை. ஏன்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும், ஸ்டோன் வருது, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். அதனால தக்காளி ஆட் பண்ணும்போது அந்த விதை இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு வந்துட்டு. கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே அந்த தக்காளியோட சீட்ஸ் எடுத்து தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு. ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்துட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டால் சாப்பிட்றதில்ல. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் வந்துட்டு. என்னோடய சில்லி பவுடர் எப்படி செய்யுதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தான். இப்போ வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், அரைச்ச. என்னோடய சேனலில் வந்துட்டு டிப்ஸும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஹெல்த் டிப்ஸும். பார்க்காதவங்க போய் என்னோடய சேனலில் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு புளி தேவையான அளவு நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 விசில்ஸ் வந்தால்
இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடும். என்னோட ஸ்டைல் குழம்பு இது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஹெம்மியாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஹெம்மியான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு கூட சொல்லலாம். தோசை சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வந்துட்டு. ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான காணொலியில் உங்களை சந்திக்கலாம். ரெசிபி இல்லை வ்ளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.